ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான சீஸ் கேபேஜ் ரேப் வந்து எப்படி செய்யலாம் இப்போ கூட செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல் பர்பஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணா உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா விரித்து தேய்ச்சி வச்சுக்கலாம். தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ரெகுலர் ப்ராசஸ்ங்கிறதுனால நான் ஒன்றும் காமிக்கலை. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சாலட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு போகிறோம். இதுக்கு போடுறதுக்கு அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து கேபேஜ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டு உங்களால் எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கைட்டே கட் பண்ணுவீங்கன்னா கைட்டே கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடிசாக கட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம KFC சிக்கன்லாம் கடையில் வாங்கினோன்னா அதுக்கு வந்து ஒரு சாலட் கொடுப்பாங்க. அந்த சாலட் தான் இது. அடுத்து ஒரு கேரட்டை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம கேபேஜ் கட் பண்ண மாதிரியே கட் பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக கட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் வந்து இந்த கேபேஜோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாலட்டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கேரட்டும் கேபேஜும் வந்து நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து உங்களுக்கு மயோனிஸ் வந்து எந்த மயோனிஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மயோனிஸை போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மயோனைஸ் வித் சாலட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு சைடில் வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து சுகர் சேர்ப்பாங்க. நான் அன்றைக்கி ஒன்றும் சேர்க்கலை. இது சைடில் இருக்கட்டும். அடுத்து வந்து நம்மளுக்கு ஆலிவ் தேவை. நான் பிளாக் ஆலிவ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் தேவை. அதுக்கப்புறமா வந்து நான் சீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து துருவன சீஸாக இருந்தால் கூட அதை எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்லைஸாக இருக்கிற சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து பாப்கார்ன் சிக்கன் வந்து நான் பொரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது அப்படிங்கிறதுக்காக. இவ்வளோ தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராப்புக்கு வந்து தேய்ச்சி தோசைக்கல்ல போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைதா ரேப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஒவ்வொரு சாலடு எல்லாத்தையும் வரிசையாக அடுக்கிட்டு நம்ம ரோல் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியானது, ஆனால் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து சப்பாத்தி வந்து மொறுமொறுன்னு போடுறாதீங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கனை வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. சிக்கன் போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பன்னீரில் வந்து நம்ம
இது மாதிரி செஞ்சு கூட பன்னீரில் கூட ஃப்ரை மாதிரி செஞ்சு கூட நம்ம இதுக்குள்ளே வைக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆலிவ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா டொமேட்டோ சாஸ் வந்து லேசாக மேலே ஊற்றிக்கலாம், பிடிக்கலைன்னா விட்டுறலாம். இப்போ இதை வந்து இதில் வந்து சீஸ் வைக்கணும். இப்போ வந்து சீஸ் வச்சாச்சு. உங்கள்கிட்ட வந்து துருவின சீஸ் இருந்துச்சுன்னா அதை கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை அப்படியே ரோல் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து சீஸ் உருகுனா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் வந்து அடுப்பில் வச்சு லைட்டாக தோசைகளில் வச்சு எடுத்திங்கன்னா சீஸ் வந்து சூப்பராக உருகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வந்து சிக்கன், ஆலிவ், கேப்பேஜ் எல்லாமே வச்சுருக்கோம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.